ஸ்ரீநி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது மிக மிக சிறப்பு. இந்த டயத்தில் விருச்சிக ராசிக்காரர் வந்து ஒரு வேலை வாய்ப்பு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற சில முயற்சிகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள் எல்லாமே எடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் இந்த நேரத்தில் அடங்கும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டயத்துல எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தா கூட சரி, அது எல்லாத்தையும் வந்து சமாளிச்சு வெற்றிகளை அடையக்கூடியது விருச்சிக ராசிக்கு வந்து இந்த மாதம் அமைகின்றது. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை வந்து எங்க பதியுது அப்படின்னா 12ஆம் இடத்தில் பதிகின்றது. 8ஆம் பார்வை ராசி மீது பதியுது. ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி பார்வை ராசி மீது பதிகிறதுனால மிக மிக சிறப்பு, பலம் கூடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்குமான அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. பாக்கியங்கள் உங்களை தேடி வரும். நீங்க நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நேரம் இதுதான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் அமையணுமா, தொழில் தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே நேரத்தில் வேற ஒரு வேலைக்கு நீங்கள் மாறணுமா, அந்த வேலை மாற்றத்திற்கான நேரம் வந்து இதுதான், தாராளமாக மாறலாம். அது மட்டும் இல்லைங்க, எதிரிகளுடைய தொல்லைகளை இந்த டயத்தில் வந்து நீங்கள் அடைக்கிறீங்க. இந்த மாதத்தில், இந்த ஆணி மாதத்தில் முழுவதுமே வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பாக்யாதிபதி பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்குமான அதிபதி குரு பகவான் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பார்வையில் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிகின்றது. மிக 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 சிறப்பு. எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். எதிர்பாராத ஒரு தனவரம் உங்களுடைய ராசி மீது பதியுது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதியுது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதியுது. முயற்சியின் மூலமாக வெற்றிகள், எதிர்பாராத ஒரு தனவரவு எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானுடைய பார்வை பதிகிறதுனால அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.